எதிரிகிட்ட இருந்து நம்ம ஜெயிக்கணும். ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கும். நிறைய கோர்ட் கேசஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, வம்பு வழக்கு இருக்கும், பல வாய்தாக்கள், பல சூழ்நிலைகள் எல்லாமே இருந்தா கூட அந்த நிலைகள்ல ஆர்பனன்ட் வந்து ஆர்குமெண்ட்டே வைக்க முடியாத அளவுக்கு இல்லை, அவர்களை காட்டிலும் நம்ம சிறப்பாக செயல்பாடு பண்றதுக்கும், ஒரு நீண்ட நாள் முடியாத ஒரு வழக்குல தீர்வு பெறத்துக்கும், நம்ம வாக்குக்கு பலம் கொடுக்கறதுக்கும், எதிரிகளை நம்ம நோக்கி எந்த விதமான பிரயோகம் பண்ண விடாம தடுக்கிறதுக்கும், இது எல்லாம் யாரால முடியும்னா அன்னை பகலாமுகியால் தான். ஒரு தொழில் சிறந்து விளங்கணும், எதிரிகள் இல்லாத ஒரு நிலை அடையணும், கண்ணுக்கு எதிர பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த எதிரியுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் கொடுக்க முடியும்னா அது அன்னை பகலாமுகியால தான் பண்ண முடியும். அழிக்க முடியாத செல்வம், அழிக்க முடியாத செல்வம், நல்ல நிறைந்த ஒரு அரு ஆற்றல். நீங்க போய் ஒருத்தர் கூட நின்னா அவர்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நீங்க அன்னை பகலாமுகிய வழிபாடு பண்ணும் போது இது நடக்கும். எளிய 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 முறையில அம்பாள் வழிபடும். எல்லாத்துக்கும் மேல இந்த பகலாமுகி குருவோட அதிபதி. யாருக்கெல்லாம் வந்து பொருளாதார சிக்கல் இருக்கு, ரொம்ப நாட்களா வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கு. நம்ம நினைக்கிறோம் ஒருத்தங்க வந்து நம்மளை எதிர்த்தாத்தா எதிரின்னு கிடையாது, நம்ம கூடயே இருந்து நம்ம நல்லா இருக்கிறோம்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பான். இதெல்லாம் கூட ஒரு கெட்ட சக்தியாகவும் தீய சக்தியாகவும் தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம கூடயே இருந்து நம்மளோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறவங்க, அதை வைத்தறிச்சலோட பார்க்கக்கூடியவங்க, இதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம கடந்து வரணும்னா ஒவ்வொருத்தர கூடயும் நம்ம பழகும் போதுதான் அவங்க என்ன எண்ணத்தோட பழகுறாங்க, எப்படி பழகுறாங்கன்னே தெரியும். அப்போ அதெல்லாம் நம்ம மீண்டு வர முடியும். ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது, அவர்களோட பழக முடியாதுன்னும் போது நம்ம கிட்ட கெட்டவங்க யாருமே வர முடியாது, சேர்க்க முடியாத ஒரு தன்மை வந்து அம்மா நமக்கு கொடுக்கலாம். நமக்கு தீய செய்யணும்னு நினைச்சா கூட அவன் நம்மளோட பழக முடியாது, அப்படியே அவங்கள ஸ்தம்பிச்சு வச்சிருவாங்க. அதனால இவ பேர் ஸ்தம்பினின்னு பேர். ஸ்தம்பனம்னு சொன்னா செயல்பட விடாம நிறுத்தி வைக்கிறது, செயல்பட விடாம நிறுத்தி வைக்கிறது. அது யாரால பண்ண முடியும்? அன்னை பகலாமுகியால் தான் பண்ண முடியும். இந்த பகலாமுகிய